Hello everyone, welcome to Tube Racers. ஸோ சேனல் பேர் டியூப் ரேசர்ஸ். லோகோ பார்த்துருப்பீங்க. என்னடா இது டியூப் ரேசர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி யூடியூப்பில் தான் ஒரு பெரிய ரேஸே நடந்துக்கிட்டு இருக்குது. சினி இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறுறதுக்கும் ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய பேர் வந்து ஒரு ரேஸ் மாதிரி நினச்சி இதில் ஓடிட்டு இருக்கிறதுனால டியூப் ரேசர்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் சேனல் லோகோ எக்ஸ்ப்ளனேஷன். இப்போது இன்றைக்கி பண்ண போகிற ப்ரோக்ராமுக்கு வருவோம். இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ. இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு தனி கேட்டகரி. அது வந்து ஒரு படத்துக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்முக்காக பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. பார்த்தீங்கன்னா அது ஒரு கேட்டகரியாக ஆஸ்கர் அவார்டு வாங்குகிற லெவலுக்கு அதில் வந்து அவ்வளோ பொட்டென்ஷியல் நம்மளால் கொடுக்க முடியும். அது ஒரு தனி கேட்டகரியாகவே வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதே வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு அப்ரோச் மாதிரி தான் நினைக்கிறாங்க. வி அப்ரிஷியேட் தம். அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை இன்னும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணால், அதை ஒரு தனி ஹார்ட் ஃபார்மாக நினச்சி பண்ணால் இன்னும் பெட்டராக பண்ண முடியுன்றது எங்களோட ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியனை மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ஒரு ரிவ்யூவாக, ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூவாக கொண்டு போய் சேர்த்து அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸையும் அதில் இருக்கிற டீட்டெயிலிங்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலயமா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ ஷார்ட் ஃபிலிம் பேர் லிசன் டு மீ, டிரெக்டட் பை டொஹாச்சா ஹர், ரிலீஸ்ட் இன் 2017. இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதையும் இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஓப்பனிங்கில் ஒரு ஸ்கூலோட எக்ஸ்டீரியர் ஷாட் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதே ஸ்கூலோட இன்டீரியர், அதில் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு அழகான பொண்ணு, அதை வந்து ஒரு அழகான ஃப்ரேமில் நம்மளுக்கு காட்டுவாங்க. அந்த பொண்ணை பார்க்கும் போதே தெரியும் அவள் ஹாப்பியாக இருக்க மாட்டாள், ஏதோ ஒரு சோகத்தில் உட்காந்துருப்பாள். அதே ஸ்கூலோட காரிடரில் ஒரு ஜானிட்டர், அவன் வந்து ஒரு யங்கான பையன். ஜானிட்டர்னால் அந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணுறவங்க. அவன் வந்து அந்த காரிடரை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டுருப்பான். பேசிக்காக மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டுருப்பான். அந்த கிளாஸ் ரூமை தாண்டி அவன் போகும்போது ஒரு நிமிஷம் நின்று அந்த பொண்ணை அவன் பார்ப்பான் எட்டி. அப்படி பார்க்கும்போது அவனுக்கு பின்னாடி ஒரு செக்யூரிட்டி கார்டு திடீர்னு வந்து நின்று அவனை தட்டி இங்கே என்ன பண்ணுறப்போ அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு தான் விடுவார். அந்த லுக்கை அவன் பார்த்தோன்னே அவன் வந்து கிளம்பி போயிடுவான். அவன் போயிட்ட அப்புறம் அந்த பொண்ணை வந்து நம்மளுக்கு காட்டுவாங்க. ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் அவள் அப்படியே எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாள். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவள் மேலே ஒரு பேப்பர் வந்து விழும். கசக்கி யாரோ தூக்கி போட்ட மாதிரி வந்து விழும். அந்த பேப்பர் எடுத்து அவள் படித்த உடனே அவள் ஆல்ரெடி ஏதோ ஒரு சோகத்தில் இருந்திருப்பான்னு நான் சொன்னேன். அது ட்ரிகர் ஆகி அழ ஆரம்பிச்சிருவாள். அப்படி என்ன அந்த பேப்பரில் எழுதியிருக்கோன்னா, ஐ பெட் யூ டிடன்ட் ஹியர் திஸ் கம்மிங் டெஃப் கேர்ள் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்படின்னா இந்த பேப்பர் வந்து இந்த பேப்பர் உன் மேலே வருது கூட உனக்கு தெரியல செவிடி அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த ஒரு ஷாட்டில் வந்து அவ்வளோ விஷயம் ரிவியல் ஆகிருக்கும். என்னென்னா அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிறா. அவள் வந்து ஒரு காது கேட்காத ஒரு பொண்ணு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஒரு ஸ்டூடெண்ட். அந்த ஸ்கூலில் அவளை அவ்வளோ பேர் வந்து புள்ளி பண்ணுறாங்க. புள்ளினா வந்து கிண்டல் பண்ணி வம்பு இழுக்கிறது. அவளால் வாய் பேச முடியாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவளை அத்தனை பேர் அந்த ஸ்கூலில் கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம ஏன் இந்த ஸ்கூலில் படிக்கணும், நம்ம ஏன் இங்கே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட்ஸோட ஆல்ரெடி ஒரு கஷ்டத்தோடு உட்கார்ந்துருந்த அவளை அந்த பேப்பரை தூக்கி போட்டு யாரோ மறுபடியும் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதை படித்து ரொம்ப மனசு உடஞ்சி அவள் டேபிளில் இருந்த புக்ஸு பேப்பர் எல்லாத்தையும் தள்ளி விட்டு அவள் அங்கேருந்து எழுதி ஓடிடுவாள். ஸோ இது நடந்து முடிஞ்ச உடனே அந்த க்ளீன் பண்ணிட்டு போன பையன் அந்த செக்யூரிட்டி கார்டு இல்லாத நேரமாக பார்த்து மறுபடியும் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வருவான். வந்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்க மாட்டா ஆப்வியஸ்லி. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த கீழெல்லாம் விழுந்துருக்கிறத பார்த்து இங்கே என்ன நடந்ததுன்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடு அவளோட புக்ஸு அந்த கீழே விழுந்து இந்த பேப்பரை எடுத்து படித்து பார்த்து புரிஞ்சுப்பான். இது இந்த ஷார்ட் ஃபிலிமோட 2வது ஷாட். ஒரு அமேசிங்கான ஷாட் இதுவும். ஏன்னா இவனோட புரிதலை வந்து விஷுவலாக காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன மாதிரி விஷயத்தை வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத வந்து இவன் அந்த பேப்பரை படித்து ஃபேஸை காட்ட விஷுவலாக வரும். அவள் என்ன ஃபீல் பண்ணியிருப்பா, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதை இவன் எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கிறத வந்து விஷுவலி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அது எந்த அளவுக்கு இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றத வந்து அந்த இடத்துல தெரியுது. இவங்க இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து எவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுறாங்க, ஒரு ஷார்ட்க்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு ஜனங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னலாக அதை பார்க்குற மக்களுக்கு வந்து அது எமோஷ்னலாக புரியணுன்றதுக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்கன்றது வந்து உங்களுக்கு அந்த ஷார்ட்டில் புரியும். இவன் அதை பார்த்துட்டே இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு சத்தம் கேட்கும்.
மேலேருந்து கேட்குற மாதிரி கேட்கும், ஏதோ ஒரு டோர் திறக்கிற மாதிரி ஏதோ ஒரு சத்தம். கேட்ட உடனே இந்த பொண்ணு தான் அங்கே போயிருப்பாளோ அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இவன் மடமடன்னு மேலே ஓடுவான். மேலே ஓடி பார்த்தா இவன் நினச்ச மாதிரியே அந்த பொண்ணு வந்து மொட்டை மாடியில் வந்து ஒரு எட்ஜுக்கு நின்றுட்டுருப்பான். ஸோ இவன் வந்து புரிஞ்சுப்பான், ஒரு தப்பான முடிவு எடுத்து இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி போயிட்டு அவளுக்கு காது கேட்காது இல்லையா, ஸோ இவன் க்ளீன் பண்ண வச்சிருக்க ஒரு துண்டை எடுத்து அவளோட ஷோல்டர் மேலே அடிப்பான். அடித்த உடனே அவள் திரும்பின உடனே இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த பொண்ணு டெஃப்ன்றதுனால இவங்க 2 பேர் சைன் லாங்குவேஜில் பேசுவாங்க. அந்த பொண்ணு நிறைய கேள்வி கேட்பா, நீ ஏன் என்னை காப்பாற்றுற, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, என் கஷ்டம் உனக்கு புரியுமா, ஏன் இதெல்லாம் நீ பண்ணுற, இந்த எல்லா கேள்விக்கும் அந்த பையன் வந்து சைன் லாங்குவேஜ்லேயே அவளுக்கு பதில் சொல்லிவிட்டு அவளோட மைண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறான் அப்படின்றது தான் வந்து இதில் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற இந்த கான்வர்சேஷனில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் இவங்க 2 பேர் கொடுத்த அந்த பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு இல்லாமல் அது வந்து ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்லாம் பார்க்காம அந்த ஷார்ட்டுக்கு இவங்க வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ டாப் நாச்சாக இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். எல்லாமே நானே இங்கே சொல்லிட்டா அந்த சுவாரஸ்யம் இருக்காது. நீங்கள் அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த டயலாக்ஸாக சரி, அந்த டயலாக்ஸை ரைட் பண்ண விதமும் சரி, அதை வந்து இவங்க நடித்து காட்டுறதுக்கு இவங்க சூஸ் பண்ண அந்த ஆக்ஷன்ஸும் சரி, இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸும் சரி, அவ்வளோ அழகாக இந்த ஷார்ட் ஃபிலிமோட மூடு கெடாமல் மேட்ச் ஆகிருக்கும். இதெல்லாம் தாண்டி கடைசியாக அதில் வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டோட அந்த ஷார்ட் ஃபிலிமை முடிப்பாங்க. இது வந்து ஓவராலாக ஒரு பார்க்கும்போது ஒரு நல்ல ஹார்ட் வார்மிங் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்கும். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததை பற்றி பார்ப்போம். எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி. இதில் வந்து அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ், எஸ்பெஷலி அவள் வந்து எவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணுறா அப்படின்றத வந்து அந்த ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. அந்த எத்தனை டெஸ்க்கும் வந்து எம்டியாக இருக்கும், இவன் மட்டும் தனியாக உட்காந்துருப்பா, ஏதோ ஒன்று நினச்சி ஃபீல் பண்ணிருப்பா. அந்த பேப்பர் வந்து விழும்போது அதை படித்து பார்த்துட்டு அவள் அழுவா. பக்கத்தில் யாரும் அவளோட உலகத்தில் அவளுக்காக யாரும் இல்லைன்றதை வந்து அவ்வளோ அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. லைட்டிங்கும் சரி, லொக்கேஷன்ஸும் சரி, அந்த லொக்கேஷன்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஃப்ரேம் பண்ண விதமும் சரி, அவ்வளோ அழகாக இந்த மூடுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து எடிட்டிங், டிரான்சிஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து இந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவளை எட்டி பார்க்குறதும், அதுக்கப்புறம் இவள் கிளாஸ் ரூமில் இல்லாததும், அவள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறான்றதே இவன் லெட்டர் படிக்கும் போதே வந்து இவனுக்கு புரியுதுன்றத விதத்தை இவங்க காமிச்சதில் வந்து அந்த எடிட்டிங் டிரான்சிஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் மியூசிக்கும் நல்லாவே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. மியூசிக் வந்து எப்போவுமே ரீரெக்கார்டிங் சூப்பருங்க அப்படின்னு சொல்கிறத விட, அப்படி சொன்னால் அது வந்து அந்த சீனையே டாமினேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு ரீரெக்கார்டிங் வந்து இந்த சீனை டாமினேட் பண்ணக்கூடாது, அந்த சீனை சப்போர்ட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் அந்த மியூசிக்கும் சரி அவ்வளோ சட்டிலாக அந்த படத்தோட மூடை தாண்டி மியூசிக் போகாமல் அந்த மூட் கூடவே ட்ராவல் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக இந்த ஷார்ட் ஃபிலிமில் அவங்க சொல்ல வந்தது என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி நம்ம வந்து அவங்கள டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது அது அவங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு வலியை கொடுக்குது, அதனால அவங்க எடுக்கிற முடிவு. இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். We are not so different, we make this world beautiful என்றது வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் அவங்க சொன்ன ஒரு விஷயம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்த்து அவங்களோட அடுத்த ஒர்க்கில் இதை இம்ப்ளை பண்ணி பெட்டரான ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டியூப் ரேசஸ் இது எங்கள் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இது டு ஹேவ் யூர் சப்போர்ட். Please subscribe for us and support us. Thank you. We have advanced to identify world-class short films. This effort of ours will enhance the taste of the short film audience. This will inspire short film directors and producers. Some shots may not be viewable with the family. Some shots may be watched with children. We identify them for you. For that we want you to watch, like, share and subscribe to our channel. Thank you.